தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரியா. இவங்க கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி பிரியா தன்னுடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தாங்க. இந்த தகவல் அறிஞ்சு போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து பிரியாவோடைய உடலை கைப்பற்றினாங்க. மேலும் இந்த கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. அப்போது நஞ்சபுரா கிராமத்து பஞ்சாயத்து உறுப்பினர் மாதேஷ் என்பவரை கைது செஞ்சாங்க. போலீஸ் விசாரணையில் கொலையை பற்றி மாதேஷ் சொல்லும்போது, கொலையான பிரியாவோடைய நிஜ பெயர் பொன்னம்மானோ, சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்கனோ, அந்த சமயத்தில் தான் மாதேஷ் கூட பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாற 2 பேருமே ஒரே வீட்டில் சேர்ந்து வசிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில் பொன்னம்மாவுக்கு ரியா அப்படின்ற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிஞ்ச மாதேஷ் பொன்னம்மா கிட்ட தகராறு செஞ்சிருக்காரு. இந்த சண்டைக்கு அப்புறமா மாதேஷை பிரிஞ்ச பொன்னம்மா ரியா கூட வேற வீட்டில் தனியாக குடி போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செல்ஃபோன் நம்பரையும் மாட்டிட்டாங்க. இதை எப்படியோ கண்டுபிடிச்ச மாதேஷ் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வீட்டு அட்ரஸை கேட்டு அங்கே போயிருக்காரு. அப்புறமா மாதேஷும் பொன்னம்மாவும் நைட் அங்கே உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா விடிய காத்தால கண்மூழிச்ச மாதேஷ் பிளேடால பொன்னம்மாவுடைய கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிருக்காரு. தனக்கு தெரியாம வீடு மாறந்து இல்லாம இன்னொருத்தர் கூட நெருங்கி பழக வந்ததுனால பொன்னம்மாவை மாதேஷ் கொலை செஞ்சிருக்கிறதா போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்படுது. இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் கருத்து கூற விரும்பினா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.